ஆட்சி பொறுப்பேற்று 1723 நாள்ல திமுக தமிழகத்துக்கு பண்ணது என்ன? கலாச்சார சிறப்பு வாய்ந்த தமிழகத்தோட இளைய தலைமுறைய கஞ்சா குடிச்சு சீரழிய வச்சது. போதைப் பொருட்களை பயன்படுத்தி என்ன பண்றோம்னே தெரியாம கொலை, பாலியல் குற்றங்களை பண்ண வச்சது. தலை நிமிர்ந்து நடந்த நம்ம வீட்டு பெண்களை வீதியில நடக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளினது. வளம் நிறைஞ்ச நம்ம மாநிலத்தோட கனிம வளங்களை திருடி மற்ற மாநிலங்களுக்கு வித்தது. அரசு வேலைவாய்ப்பை காசுக்கு வித்தது. தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள்னு பணி நிரந்தரத்துக்காக ரோட்ல வந்து போராட வச்சது. உரிமைக்காக போராடின எல்லாரையும் காவல்துறையை வச்சு அடக்குமுறையை கையாண்டு கைது பண்ண வச்சது. தமிழக அரசோட எல்லா துறையிலையும் ஊழல் பண்ணது. இந்துக்களையும் அவங்களோட உரிமைகளையும் கொச்சைப்படுத்துற விதமா பேசினது. சமத்துவம் சமதர்மம்னு பேசிட்டு சொந்த கட்சிக்காரங்களையே சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தினது. மக்கள் வரி பணத்துல கட்டின பஸ் ஸ்டாண்டு,